25 ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய அரசால் விரைவில் உருவாக்கப்பட இருக்கிற நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதி மறுசீரமைப்பு ஆணையம் செயல்படுத்தப்படுமானால் அதனால் மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் தமிழக எண்ணிக்கை குறைகிற வாய்ப்பு உருவாகும். இதைப் போலவே குடும்ப கட்டுப்பாட்டை தீவிரமாக அமல்படுத்திய கேரளா, ஆந்திராவை போன்ற சில தென் மாநிலங்களும் தங்களுடைய உரிமைகளை பிரதிநிதித்துவத்தை இழக்க நேரிடும். ஆகவே மத்திய அரசு கடந்த 50 ஆண்டு காலமாக இதை செயல்படுத்தவில்லை. இனியும் ஒரு 25 ஆண்டு காலத்துக்கு அதை செயல்படுத்தக்கூடாது என்பதுதான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய பிரதான நோக்கம். இதை செயல்படுத்துகிற போது ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்கு ஒரு பிரச்சனை எழுகிறது. ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரையில அவர்கள் மட்டுமே அரசியல், நாடாளுமன்ற, சட்டமன்ற தேர்தல்களில் எந்த தேர்தல்களில் ஆனாலும் இடஒதுக்கீடு உரிமை பெற்றவர்கள். மற்றவர்களுக்கு அந்த இடஒதுக்கீட்டு உரிமை கிடையாது. ஆக தலித்துகளுடைய இடஒதுக்கீட்டு உரிமை ஒவ்வொரு 10 ஆண்டு காலத்துக்கும் ஒரு முறை அவருடைய மக்கள் தொகை விகிதாச்சாரத்துக்கு ஏற்ப உயர்த்தப்பட வேண்டும் என்பது மரபு. ஆகவே இது உயர்த்தப்படவும் வேண்டும். மாநிலங்களுடைய உரிமைகளும் இழக்கக்கூடாத ஒரு தொடர் நிலையும் வேண்டும். ஆகவே இந்த இரண்டையும் கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட வேண்டும், மாநில அரசும் துணை புரிய வேண்டும் என இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் எங்கள் கருத்துக்களை நாங்கள் எடுத்து வைத்தோம். 1971 முதல் 76 வரை ஒன்றிய அரசு கொண்டு வந்த குடும்ப கட்டுப்பாடு என்கிற ஒன்றை அன்றைய கலைஞர் அவர்கள் முழுமையாக தமிழகத்தை குடும்ப கட்டுப்பாட்டை கட்டுப்படுத்தி கொண்டு வந்ததன் விளைவாக அதன் தண்டனையாக இன்று தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகம் பாதிக்கும் என்கிற அளவிற்கு வந்திருக்கிறது. பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தன்னுடைய உறுதிமொழியின் காரணமாக, அன்றைய ஒன்றிய அரசு உறுதிமொழி கொடுத்ததன் காரணமாக அண்டை நாடாக இருக்கக்கூடிய காஷ்மீர் மக்கள் ஒருங்கிணைந்து இந்தியாவில் ஒருங்கிணைந்தார்கள். ஆனால் அதை சிறப்பு திட்டத்தை ரத்து செய்து இந்தியாவில் ஒரு பதட்ட சூழ்நிலையை உருவாக்கிய ஒன்றிய அரசு ஒரு பதட்டமான சூழ்நிலையை வைத்திருக்கிறது. அதை போன்றுதான் இன்றைய மறுசீரமைப்பும். இதை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு தென் மாநிலத்தை ஒருங்கிணைந்து தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் அருகாமையில் இருக்கக்கூடிய மாநிலங்களை முதலில் ஒருங்கிணைக்க வேண்டும். அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் முதல்வர் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். அவர்கள் அதை ஒருங்கிணைப்பதாக சொல்லியிருக்கிறார். பின்பதாக அனைத்து மாநிலங்களை ஒருங்கிணைத்து இந்த ஆபத்தான சூழ்நிலையை சிறிய கோட்டை பெரிய கோட்டாக்க வேண்டும் நிகழ்ச்சி இல்லாமல் அனைவருக்கும் சமம் 543 எப்படி விகிதாச்சாரத்தில் கூட்டுகிறாரோ அதை போன்றுதான் தமிழகத்தை கூட்ட வேண்டும் என்று இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவெடுத்திருக்கிறோம். இந்திய திருநாட்டின் முதன்மை முதலமைச்சர், தமிழ்நாட்டின் காவலர், தமிழின தலைவர், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்று அனைத்து கட்சியையும் கூட்டி தொகுதி மறுசீரமைப்பை அனைத்து கட்சியின் கோரிக்கைகளையும் இன்று நிறைவேற்றப்பட்ட தமிழ்நாட்டிலோட ஜனநாயகத்தின் புறவழியை கடிக்கக்கூடிய இந்த தொகுதி மறுசீரமைப்பை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தமிழகத்தின் கேடயமாய் இன்று தமிழக முதல்வர் அவர்கள், மாண்புமிகு சின்னவர் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள் முன்னிலையில் அனைத்து கட்சி தலைவர்களோட சார்பில் இன்றைக்கு நடைபெற்ற கூட்டமானது வரலாற்று சிறப்புமிக்கமான கூட்டம். இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நான் சார்ந்த புதிய திராவிட கழகத்தின் சார்பாகவும் கொங்குநாடு வேட்டு கவுண்டர் இளைஞர் சங்கத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் புலிகள் கட்சி மக்கள் தொகை அடிப்படையில் இந்த மறுசீரமைப்பு நடைபெறக்கூடாது. அப்படி நடைபெற்றால் வட மாநிலங்களிலே, ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களிலே அதிக எண்ணிக்கை கொண்ட தொகுதிகளும், ஹிந்தி பேசாத தென் மாநிலங்கள் உள்ளிட்ட மாநிலங்களிலே எண்ணிக்கை குறைவாகவும் ஒரு பேர் ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் மக்கள் தொகை அடிப்படையிலே மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்கிற அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி மக்கள் தொகை அடிப்படையில் இந்த சீரமைப்பு இருக்கக்கூடாது என்கிற வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்று தமிழ் புலிகள் கட்சியின் சார்பிலே இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கருத்துக்களை தெரிவித்தோம். பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக அண்ணன் நாம்சாங் அவருடைய ஆசியுடன் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டோம்.
எங்களுடைய மத்திய தலைமை இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள அனுமதி அளித்தது. பொதுச் செயலாளர் ஜெய்சங்கரும் கலந்து கொண்டார். அதாவது சட்டப்பிரகாரம் பார்த்தார்கள் என்றால் இந்திய அரசமைப்பு சட்டப்பிரகாரம் இந்த மறுசீரமைப்பு என்பதை அவர்களால் செய்ய முடியாது. ஏனென்றால் ஏற்கனவே 15 வாக்கெடுப்பு 15 சென்சஸ் நடந்திருக்கிறது இந்திய வரலாற்றில். இன்னும் விடுதலை அடைந்த பிறகு 7 சென்சஸ் தான் நடந்திருக்கிறது. அந்த 7 சென்சஸில் 2009ஆம் ஆண்டு 2011ஆம் வாக்கிலே எடுக்க வேண்டிய அந்த சென்சஸ் எடுக்கவில்லை. அதற்கு பதில் 2021ஆம் ஆண்டு என்று தள்ளி வைத்தார்கள். அந்த சென்சஸையும் எடுக்கவில்லை. ஆர்டிகல் 246 பிரகாரம் ஒரு சென்சஸை எடுக்கவில்லை என்றால் மக்கள் தொகை அடிப்படையிலேயே ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த தொகுதி மறுசீரமைப்பை அவர்கள் செய்ய முடியாது. ஏற்கனவே 2026 வரை தடுப்பு சட்டம் இருக்கின்றது. அதாவது மறுசீரமைப்பு இவர்கள் அமைக்க முடியாது என்று ஒரு தடுப்பு சட்டம் இருக்கின்றது. அதனால் அவர்களால் இந்த பிஜேபியுடைய ஆட்சி இருக்கும் வரையில் அந்த தொகுதி மறுசீரமைப்பு என்று வருவதற்கு வாய்ப்பே இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.